வணக்கம் நிகிதா. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த சித்தராஜகண்டிகை பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆகிய 2 பள்ளிகளும் ஒரே வளாகத்திற்குள் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் உணவு இடைவேளைக்கு பின்னர் திடீரென 10ஆம் வகுப்பு படிக்கும் பாப்பமங்கலம் பகுதியை சேர்ந்த 2 மாணவிகளும், அதே போன்று சித்தராஜகண்டிகையை சார்ந்த மாணவி ஒருவரும், அதே போன்று நாகராஜகண்டிகையை சார்ந்த மாணவி ஒருவரும் ஆகிய மொத்தம் 4 பேர் பார்த்தோம்னால் மூச்சு திணறல் ஏற்பட்டு சுவாசிக்க முடியாமல் திணறிய நிலையில் அடுத்தடுத்து 4 பேரும் மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளனர். இவர்களை கண்டு அதிர்ச்சி அடைந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களும் கூச்சலிட்ட நிலையில் அப்பகுதியில் உள்ள சிலர் 108 ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு தகவல் தெரிவித்த நிலையில் அடுத்தடுத்து 4 மாணவிகளும் ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் கோட்டைக்கரை பகுதியில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவர்களில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அரசு பள்ளிகளை சுற்றிலும் அதிக நச்சுத்தன்மையுடைய மாசுவை வெளியேற்றக்கூடிய தொழிற்சாலைகள் அதிக இந்த தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட நச்சு காற்றினால் மாணவிகள் மூச்சு திணறல் ஏற்பட்டு கீழே விழுந்திருக்கலாம், மயக்கமடைந்து விழுந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இது தொடர்பாக பலமுறை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை அவர்கள் இந்த மாசு கட்டுப்பாட்ட எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு உள்ள நிலையில் அரசு விதிப்படி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலக அனுமதி பெறாமலேயே கும்மிடிப்பூண்டி சுற்று வட்டார பகுதியில் பல தொழிற்சாலைகள் இயங்கி வரக்கூடிய நிலையில் அவைகளிலிருந்து அவ்வப்போது வெளியேற்றப்படும் நச்சு கலந்த புகையினால் இந்த பள்ளி மாணவிகள் தற்போது 4 பேர் பார்த்தோம்னா அந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு கீழே விழுந்துள்ளனர். குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் கூட பள்ளி கட்டிடங்கள் அருகிலேயே தொழிற்சாலைகள் இது போன்று நச்சு புகையை வெளியேற்றியதால் தான் தற்போது மாணவிகள் இது போன்று மயக்கமடைந்து கீழே விழுந்தார்கள் என அப்பகுதியை சார்ந்தவர்கள் ஏராளமான குற்றச்சாட்டை முன்வைத்து வந்துள்ளனர். குறிப்பாக தற்போது இந்த 4 மாணவிகளும் பார்த்தோம்னால் கோட்டக்கரை அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சையில் உள்ளனர். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி மோகன்.